வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட காலி இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000லேருந்து 25,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 11/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய பேங்க் ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா .in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து எங்கேருந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதர் சர்வீஸில் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அப்படி இல்லைனா நீங்கள் கேரியர்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிடவே போதும், உங்களுக்கான இந்த டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து கொடுத்துருப்பாங்க. 4000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 11 மார்ச் 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 19/2/2025 11/3/2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ் கேண்டிடேட்ஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிளாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள், சரிங்களா. கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ரெக்ரூட்மெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அண்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா NAPSO அண்ட் NATSO வந்து பார்த்திங்கன்னா 2 எலிஜிபிளாக இருக்குது. 20 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கிராஜுவேட்டு நீங்கள் டிகிரியிலோ அல்லது ஏதாவது ஒரு டிகிரியோ அல்லது கிராஜுவேஷனோ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் டியூரேஷன் இருக்கும். அண்ட் 12 மந்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாபோட ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அதாவது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, அண்டு நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 193 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜோன் வைஸ் உங்களுக்கு வந்து இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், சேலம், சிவகங்கை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர்லேருந்து எல்லாமே வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரைனிங் சென்டர் வந்து இருக்குது. அங்கே இருக்கிற பேங்க்கில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சென்டர் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த சென்டர் வந்து நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்குற ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாமல் SC/STக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், OBCக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் PWDக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அண்டு பேன் கார்டு காப்பி அண்ட் பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ
அண்ட் 10th மார்க் ஷீட் அண்ட் 12th மார்க் ஷீட் அண்ட் டிகிரி மார்க் ஷீட் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு உங்களுடைய சிக்னேச்சர் சரிங்களா, ஒயிட் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லெட்டரில் உங்களுக்கு சிக்னேச்சரை வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சரை போட்டுட்டு இவங்க கொடுத்துருக்கிற எத்தனை எம்பியில் சொல்லியிருக்காங்களோ அத்தனை எம்பியில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும், அடுத்தது உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 கொஷினும் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூடில் வந்து 25 கொஷினும் அண்ட் ஜென்ரல் நாலேஜில் வந்து 25 கொஷினும் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து 25 கொஷினும் டோட்டலாக வந்து 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் இதில் வந்து 60 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கான லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து நம்ம தமிழ்நாட்டிலும் தமிழில் தான் அண்ட் பாண்டிச்சேரிலையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃபைனல் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணியிருக்கலாம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஒரிஜினலில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து மெட்ரோ அப்புறம் பிரான்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய் பர் மந்த்தும் அண்ட் ரூரல் அப்புறம் பிரான்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபாய் மந்த்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனல் ஆக்சஸ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 400 ரூபாய் ஃபீஸும் அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு 600 ரூபாய் ஃபீஸும் அண்ட் ஜென்ரல் இடபிள்யூஎட் அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஓபிசி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 ரூபாயும் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NAPS அப்ளை நவ்ன்றது நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் வந்து செலக்ட் கோர்ஸ் டைப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எந்த கோர்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அப்ரெண்டிஸில் வந்து நீங்கள் இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லொக்கேஷனும் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்வால்மெண்ட் டேட்டும் அண்ட் நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செலக்ட் அண்ட் ரேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரேஞ்சஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட்டில் வந்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு எப்போ எக்ஸாமினேஷன் இருக்கும் அண்ட் உங்களுக்கு டியூரேஷன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்திலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.